ஓவராக ஒருத்தன் விசுவாசம் காட்டுறான்ல, அவன் வந்து எந்த நேரம்னாலும் முதுகுல குத்துவான்ங்கிறது தான் பல வரலாற்று சான்று. இப்போ இயேசுக்கு குத்தாத குத்தா யூதாஸ் தானே குத்திட்டு போனான். அவன் விசுவாசமான சீடனாக இருந்த மாதிரி தான் காட்டினான். கடைசியில் என்ன செஞ்சுட்டு போனான். அதே மாதிரி தான் திமுக அணியில் இன்றைக்கு வார்த்தைக்கு வார்த்தை நாங்கள் திமுக அணியில் தான் இருக்கிறோம் சொல்கிற விசிக கடைசி நேரத்தில் என்ன முடிவுனாலும் எடுக்கும். விசிக ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா பின்னாடி கம்யூனிஸ்டுகள் போவாங்க, காங்கிரஸ் போவாங்க. இப்போ டெல்லியில் காங்கிரஸ் ஒரு முடிவு பண்ணுதுங்க, விஜய் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் கனெக்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்கன்னா இந்த தேர்தலில் காங்கிரஸ் வந்து விஜய் கூட கூட்டணி சேர்றாங்க. அப்போ காங்கிரஸ் மூலமாக வந்து கம்யூனிஸ்டுகளுக்கும் விசிகாவுக்கும் அசைன்மெண்ட் வருதுன்னு வைங்களேன். அப்போ 2 பேரும் வந்து மொத்த குரூப்பும் இங்கே சேர்ந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சுல்ல. திமுக தனியானா ஜெயிக்க முடியாதுங்க. இப்போ இந்த காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்டுகள் 3 பேரும் விஜய் கூட சேர்றாங்க, அங்கே ஒரு தாக்கத்தை வரும். அடுத்து திமுகவை சொல்லி முடிச்சிடுவாங்களா. இங்கே அதிமுகவுக்கு பிஜேபிங்கிற ஒரு நெகட்டிவ் இருக்குது. அப்போ இது புதிய அணி உருவாச்சுன்னா, இது ஒரு மக்கள் நல கூட்டணிக்கு மாற்றாகனா ஒரு புதிய அணி உருவாச்சுன்னா, மக்கள் நல கூட்டணி மூலமாக தான் திமுக தோல்வியை சந்தித்தது, அதிமுக வென்றது. அது ஒரு பாடம். திமுக இருக்குல்ல, பாடம் இருக்குல்ல. அதே மாதிரியான ஒரு சூழல் உருவாகி அது இல்லாமல் அப்போது வந்து சின்ன இது குளறுபடிலாம் இருந்துச்சு. அது பெரிய அளவில் அப்போ ஜெயலலிதாங்கிற ஒரு பெரிய பிம்பம் இருந்தது. இப்போ உங்களுக்கு வெற்றிடம் இருக்குல்ல, அப்போ ஜெயலலிதாங்கிற பிம்பம் இருந்தது. அதனால் மக்கள் நல கூட்டணியில் ஒரு பெரிய இதாக உருவாக்க முடியல. ஆனாலும் வந்து அவர்கள் வெற்றி தோல்வியை தீர்மானித்தார்கள். திமுகவை வந்து அதிகாரத்தில் உட்கார விடாமல் தடுத்தாங்கல்ல. கருணாநிதி எவ்வளோ பாலும் என்னென்னா இதெல்லாம் பண்ணார்.